இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, அதுக்கு நன்றி. எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு வீடியோ 1000 வியூஸ் போணுச்சு. அண்ட் ரெண்டாவது வீடியோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வியூஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு வருது. ஸோ பரவாயில்ல, நல்ல ஒரு இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. நம்மலாம் எல்லாமே எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டோம்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்கள் கண்டென்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, சுமாராக இருக்குது அப்படின்ட்டு. எதையுமே ஒரு விஷயத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா அது நம்மளோட ஏதோ ஒரு வகையில் ரிலேட்டபுளாக இருக்கணும், ஓகேங்களா. நம்ம பேசுகிற கான்டெக்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து டில் த எண்டு வரைக்கும் கேட்டுட்டதுக்கு அப்புறமும் கூட ஏதோ ஒரு இடத்துல ரிலேட்டபுளாக இருந்துச்சுன்னா தான் அந்த கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரைட்டா. எதுவுமே உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியல, இல்லை ரிலேட்டபுளாக இல்லை அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ சூப்பரான கண்டென்ட் போட்டிருந்தாலோ அது உங்கள் கண்ணுக்கு சுமாராக தான் இருக்கும், ஓகேங்களா. அதனால அந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் கேட்டு பழகின காதுகள் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கண்டுக்க மாட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இன்னொருத்தன் உழைச்சி கொடுக்குறான், நீங்கள் அப்படியே உட்காந்த இடத்துல இருக்கீங்க, பேசுவீங்க, என்ன பண்ணுறது. சரி பரவாயில்ல, விடுங்க. இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாவில் போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லவ் ஃபெயிலியரு, லவ்னாலே ஏமாத்து வேலை, லவ் இஸ் ஸ்கேமு, ஃபோக்கஸ் ஆன் த கோல்ஸ், நாட் சம் ஒன்ஸ் ஹோல்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் லவ்வை விட ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேங்களா. ஒரு மனுஷன் மேலே வச்சிருக்கிற அபிரவிதமான ஒரு நட்பு, அந்த அன்பு, ஓகேங்களா. வாழ்க்கையில எப்படி நமக்கு அப்பா அம்மா நம்ம கூட இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம கூடவே இருக்கிற இன்னொரு ஜீவன் யாருன்னா ஃப்ரெண்டு, ஓகேங்களா. அந்த ஃப்ரெண்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஸ்ட்ரேஞ்சரா ஆகுற அந்த அந்த ஃபேஸ், ஓகேங்களா. அந்த அந்த ஸ்ட்ரேஞ்சரா ஆகுற அந்த ஃபேஸ் எவ்வளோ பெரிய வலியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும், அதுக்கான உண்மையான ரீசனா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே. லைஃப்பில் நம்ம சின்ன வயசில் சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம கூடவே வர்ற ஒரு விஷயம்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வேவ் லென்த் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதனாலேயே அந்த ஒரு பர்சன் மேலே நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். எந்த பர்சன் மேலேயும் நம்ம அடிக்ட் ஆகாமல் சும்மா லிபரலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஒரு பிரேக் பாயிண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி தான் ஒருத்தங்களை ஃப்ரெண்டாவே ஏத்துக்கிறாங்க. இது இங்கேன்னு இல்லை, இதிகாச கதைகள்லேயே உண்டு. இப்ப துரியோதனன் கர்ணனை நண்பனா எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளனா கர்ணனும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். அஸ்வத்தாமன் எப்படி நம்ம துரியோதனனுக்கு நண்பனானா அப்படின்னா துரோணாச்சாரியர்கிட்ட சரியான கல்வி கத்துக்க முடியல, ஆனா அவன் மகனை வச்சு, அவன் மகன் மேல வச்சிருக்க நட்பை வச்சு நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி தான். அது மாதிரிதான் கிருஷ்ணனு எல்லாரையுமே விட்டுட்டு ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்துல இது காட் சூசிங் சைல்டுன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு எல்லா ப்ரிவிலேஜையும் கொடுத்து அவனுக்கு அவனுக்கு தகுதியே இல்லைன்னா கூட அவனை தகுதியானவனா உருவாக்கிக்கிட்டு தான் கிருஷ்ணன். ஏன்னா அவனுடைய ஆதாயத்தை சரியானபடி வழி நடத்தணும் அப்படின்னா நான் சொல்றதை மட்டும் பிளைண்டா கேட்கறவன் தான் அதுக்கு சரிபட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை சூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஆதாயத்துக்காக மட்டுமே நட்புகள் இந்த உலகத்துல உருவாகிட்டு இருக்கோம். இது எந்த காலத்திலுமே பொருந்தக்கூடியதுதான். எதிர்பாராத நேரத்துல அன்பு கிடைக்கிறது அதெல்லாமே பைத்தியகாரத்தனம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வச்சுதான் இந்த அன்பு நடக்குது. அன்புங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பொக்கிஷமா பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு குப்பைக்கு சமானமான ஒரு விஷயமா இந்த அன்பு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஏன்னா நம்ம அனுதாபத்தை சம்பாரிச்சுட்டு ஒரு தனிப்பட்ட அனுதாபத்தை சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அன்பை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த அன்பு குப்பைக்கு சமானமானது. ஏன்னா அன்பை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திக்கணும். ஒரு நபர் மேல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு வரலாறு கற்பிச்சிருக்கு. என் ரியல் டைம்லயே அதுதான் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படின்னா
எப்பயுமே இந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மலாம் ஒண்ணா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு காலேஜ் டைம்ல போம்பொழுது, அவன் வேற டொமைனுக்கு போவான். நீ வேற டொமைன் போவ. திரும்பி அவங்கள்ட்ட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. உனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அவனுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாப் லைஃபு. உனக்கு செட் ஆஃப் கொலீக்ஸ் இருப்பாங்க. அங்கிட்ட போனா அங்க ஒரு செட் ஆஃப் கொலீக்ஸ் இருப்பாங்க. அதிலேயே மேபி ஃப்ரெண்ட்ஷிப் அமையறதா இருந்தாலும் அமையலாம். இல்ல லோன்லினஸ்ல இருந்தாலும் இருக்கலாம். கிட்டத்தட்ட லிட்டரலி நான் வந்து லோன்லினஸ்ல தான் இருந்திருக்கேன். ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, இப்ப இருக்கிற ஜாப் லைஃப்லயும் சரி, எல்லா காலத்துலயுமே நான் தனிக்காட்டு ராஜாவா தான் இருக்கணுங்கிற ஒரு தலையெழுத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையான நட்பு, நட்புனாக்க சாதாப்பட்ட நட்புலாம் இல்ல. அப்படி ஒரு பெரிய பயங்கரமான பிரம்மாண்டமான நட்பு. நம்ம யார ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் குடுத்து, அவனுக்காக நம்ம நெறைய விஷயங்கள் எஃபோர்ட் போட்டு செய்றோமோ, அவனுக்கு கண்ணுக்கு நாம வெறும் டைம் பாஸா மட்டும் தான் தெரிவோம். இதெல்லாம் உண்ம தானே! உண்ம தானே! ஏன்னா, அவன் நம்மள வச்சிருக்க பிரையாரிட்டி வந்து குறைஞ்சிரும். ஏன்னா, நம்ம ஒரு பெர்சன் மேல அடிக்டடா இருக்கிறதுனால. இப்ப நீங்க 2 நாள் நீங்க அந்த பெர்சன்ட்ட பேசாம நீங்க ஜஸ்ட் விட்டு பாருங்களேன். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் 2 நாள் அவன்ட்ட பேச மாட்டேன் அப்டின்ட்டு. 3வது நாள் அவன் உன்கிட்ட வந்து ஏன்டா என்ட்ட 2 நாளா பேசல? அப்படின்னு கேட்டான்னா, நிச்சயமா அவன் உனக்கான உண்மையான நண்பனா இருப்பான். இல்ல அத பத்தியெல்லாம் கேட்காம, அவன் உண்டு, அவன் வேல உண்டுன்னு இருக்கான் அப்படின்னா, ஐ அம் சாரி டூ சே அவன் உன்னோட ஃப்ரெண்டும் கிடையாது. அவன் உன்ன மதிக்கவும் கிடையாது. அவன் உன் மேல பிரையாரிட்டி வைக்கவும் கிடையாது. ஆனா நாம அவனுக்காக என்னென்னமோ செய்வோம். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்ம ஒருத்தவங்க மேல காட்டுற அன்பு, அந்த அன்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, அலட்சியமாக்கப்படுதல். இந்த அலட்சியமானதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மள விட ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு பெட்டரான பெர்சனாலிட்டி சுத்தி இருக்கிற இத பார்த்துட்டு, பெட்டர் ஆப்ஷன்ஸ நோக்கி போற சமூகம். இங்க பெஸ்ட்டான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆரம்பத்துல உதறி தள்ளிட்டு, அதுக்கப்புறம் "ஐயோ! நம்ம அத விட்டுட்டோமே! ஐயோ! இத இப்படி விட்டுட்டோமே!" அப்படின்னு புலம்பக்கூடியது தான். அதனால இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. ஆசைப்படக்கூடாது. ஆசைங்கிறது அழிவுக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னதெல்லாம் வந்து கரெக்ட். அது மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு WhatsAppல ஒரு நண்பர் வந்து ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் நான் ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அத நான் அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். அதாவது ஆ லவ் ஃபெயிலியர விட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் ரொம்ப பெரிய பெயின் அது. அதுவும் ரொம்ப ஒண்ணும் மண்ணுமா பழகிட்டு, அவன் சடன்லி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறது வந்து இந்த மனசு தாங்கிக்காது. ஒரு காலத்துல மணிக்கணக்கா பேசினவன், இன்னைக்கு ஒரு ஒரு நிமிஷம் தாண்டி பேச முடியாது. ஒரு ராத்திரி ஃபுல்லா பேசினவன், இன்னைக்கு ஒரு நிமிஷம் தாண்டி கூட பேச மாட்டான். அந்த மாரியான ஒரு கால சுழற்சி நம்ம மனுஷனுக்குள்ள ஏகபோகம் இருக்கு. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ப்ரோ ஃப்ரெண்ட்ஸோட அட்டாச்சா இருக்கிறது வந்து தப்பா? 100% வந்து தப்பு தான் அப்டிங்கிற மாரி சொல்லியிருப்பாப்ல. ஓவரா அட்டாச் ஆகாம லிமிட்டடா, லிபரலா இருந்தா பிரச்சனை இல்ல. நம்ம ஒரு பெர்சனுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, அந்த பெர்சன் மேல நம்ம தான் அக்கறையா இருப்போமே ஒழிஞ்சு, அந்த பெர்சன் நம்மகிட்ட அவ்ளோ அக்கறையா இருப்பாங்களா அப்டின்னா கிடையாது. இங்க எல்லாமே ஒன் சைடடா தான் கிடைக்கும். டபுள் சைடடா கிடைக்கவே கிடைக்காது. நாம எந்த மாரியான அன்ப காட்டுறோமோ, அந்த அன்பு நமக்கு எதிர்ல எப்படி இருக்கும் அப்டின்னா, அலட்சியமாகப்படும். ஓகேங்களா? அது வெறுப்பு கிடையாது. அது வெறுப்பு கிடையவே கிடையாது. அது அலட்சியம். அலட்சியம். என்னதான் ஆனாலும் அவன் எப்படி இருந்தாலும் என்ன விட்டு ஒரு அடி நகர மாட்டான். அவன் என்ன விட்டு மூவ் ஆனே ஆக மாட்டான். அவன் எனக்கானவன், என்னோட அடிமை மாரி, என்னோட டைம் பாஸ், என்னோட என்டர்டெயின்மென்ட். நான் அவன என்ன வேணாலும் சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். ஆனா அவன் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்றப்ப, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். இல்ல எனக்கு வந்து இப்ப இத கேட்கறதுக்கு நேரம் இல்ல. நான் இப்ப பிஸியா இருக்கேன். நான் இப்ப கொஞ்சம் வெளியில இருக்கேன். அப்படி இப்படின்னு நான் யார வேணாலும், எப்படி வேணாலும் வந்து அவங்களையே ட்ரிகர் பண்ணி நான் அவங்கள ஈஸியா அவாய்ட் பண்ணிடுவேன். ஈஸியா இக்னோர் பண்ணிடுவேன். அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் தான். இன்னும் சொல்லப்போனா, ரியல் லைஃப்ல நண்பன் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் இங்கிலீஷ்ல செப்பரேட் டெர்ம்ஸ் இருக்கு. எப்படி நீங்க தமிழ்ல சொல்றீங்கல்ல, வந்து அப்பாவுடைய தங்கச்சி வந்து அத்தை, அ வந்து அம்மாவுடைய தம்பி வந்து மாமா, அம்மாவுடைய அண்ணனும் மாமா, அ அப்பாவோட அக்காவ அத்தைன்னு சொல்றோம். அப்புறம் அப்பாவோட அ த அக்காவுக்கோ இல்ல தங்கச்சிக்கோ பொறக்கிற குழந்தை அந்த குழந்தையா இருக்கிறவங்களுக்கு அத்தாள், அத்தான், வந்து மச்சான், மச்சாள் அப்படின்லாம் என்னென்னமோ ரிலேஷன்லாம் சொல்றீங்கல்ல, அது மாரி இங்கிலீஷ்லயும் அதுக்கான இது இருக்கு. ஸ்கூல்ல உங்களோட ஒண்ணா படிக்கிறான் அப்படின்னா, ஹி இஸ் அ கிளாஸ்மேட். அதுவே ஸ்கூல்ல அதே ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ்ல படிச்சா கிளாஸ்மேட். அதே ஸ்கூல்லயே உங்க கூட படிச்சான்னா ஸ்கூல்மேட். ம். காலேஜ்ல உங்களோட ஃப்ரெண்டா இருக்கான்னா காலேஜ் மேட். வீட்ல அதாவது ஏரியாவுல சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னா நெய்பர், நெய்பர்ஹுட். ஓகே. சைல்ட்ஹுட்ல உங்களோட இருக்கிறாங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ம். அது மாரி அது என்னமோ அப்புறம் வேற என்ன இருக்கு?
ஆஃபீஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தட் இஸ் கால்டு காலிக்ஸ். ஃப்ரெண்டுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபைடு டேர்ம், பட் அதுவே இங்கே அன்ஸ்பெசிஃபைடாக இருக்குது. என்ன, யார் நண்பன்னு இங்கே யூகிக்கவே முடியல. எல்லாம் மேட்ரு ஆஃப் ப்ரையாரிட்டி தான். இந்த உலகத்தில் யாருமே பிஸியாலாம் இல்லை, எல்லாமே மேட்ரு ஆஃப் ப்ரையாரிட்டி தான். லைஃப்பில் லவ்வாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சன் மேலே நம்ம அடிக்ட் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்னர் பீஸ், நம்மளுடைய மென்டல் பீஸ் எல்லாமே ரொம்ப நார்மலைஸ்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தையே நம்ம வெறுத்துருவோம். ஏதோ ஒரு நபர் நம்ம மேலே அலட்சியமாக இருக்கிறதுனாலையோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறவங்களா இருந்தாலோ, ஒரு மனுஷன் உண்மையை வெறுக்கிறது கூட நம்மளை ஒன்றும் பண்ணிடாது. ஆனால் நம்மளுடைய அன்பை அலட்சியப்படுத்துகிறப்ப ஏற்படுகின்ற அந்த வலி சாவை விட கொடுமையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நம்மகிட்ட எல்லாம் ஏதோ சோக கதைகள் சொல்லுவாங்க, பாவ கதைகள்லாம் சொல்லுவாங்க, சொல்லி நம்மகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அனுதாபத்தை சம்பாதிப்பாங்க. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இப்பயே இது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சோகமா ஒரு விஷயம் நடக்குது, இல்லை ஏதாவது அனுதாபமா ஏதாவது ஒரு விஷயத்த நடக்குதுன்னு வெளிப்படையா அவங்க கிட்ட உரிமையா சொல்லணும்னு நினைச்சா கூட அது காது கொடுத்து கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு நேரமும் பொறுமையும் இருக்காது. அது நம்ம தப்பு இல்ல, அவங்க தப்பும் கிடையாது. நாம இன்னொருத்தவங்களுடைய பிரச்சனைய கன்சிடர் பண்றதுனால தான் அதோடைய மன வெளிப்பாடு தான் இதுவா இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட பிரச்சனைய நம்ம பிரச்சனையா கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சிருப்போம். ஆனா அதுவே அவங்க பதிலுக்கு செய்வாங்களா அப்படின்னா கிடையாது. எல்லாமே ஒன் சைடா கிவ் பண்ணப்படுறது தான். நம்ம எது ஆ தரப்பட்டதோ அதுதான் இங்க பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் ஒன் சைடடா மண்ணு கொட்டுற மாதிரி நம்ம தலையில கொட்டுறாங்க. அதுவே தலையில இவ்வளவு மண்ணு படிஞ்சிருக்குன்னு இப்படி தலையாட்டினா அந்த பக்கமே நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா இருக்கணும், அவங்க மனசு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மனப்போக்கிலேயே சில அன்பை அலட்சியப்படுத்துவாங்க, சில அக்கறையை அலட்சியப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்றதை விட அவங்க நண்பர்கள் கிடையாது. அவங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு நிலையற்ற ஒரு மனிதர். ஆனா ஏதோ ஒரு பெரிய பாடத்தை கற்பித்த ஆசானா நீங்க நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து விலகுறது சாலச் சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபீஷியல். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. ஐ மீன் நண்பர்னு சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம என் கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாதான் தெரியும் நம்ம கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்குறோமா, இல்ல மோட்டிவேஷனலா இருக்கா, இல்ல டிமோட்டிவேஷனா இருக்கா, இல்ல நான் இன்னும் நல்லா பெட்டரா கொடுக்கணுமா. எதா இருந்தாலும் கருத்து சுதந்திரம் இருக்கு கைஸ். கெட்ட வார்த்தை இல்லாம கூட நீங்க கெட்ட வார்த்தையோட கண்டென்ட் இது போட்டாலும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் உட்காந்து படிப்பேன். ஓகேங்களா? அதுக்கு ஹார்ட் போட்டு வைப்பேன். என்ன தெரிவிங்க, தெரிவிங்க. நம்ம கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லடா நாதாரி அப்படின்னு திட்டுறதுக்காக கமெண்ட் போடுங்க. ஓகே, டாட்டா. என் மனக்குமுறல்லாம் நான் சொல்லிட்டேன்னா இன்னும் சொல்லிட்டே இருப்பேன். அது கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்காது. நான் இப்பயே கிளம்பிடுறேன். டாட்டா.